தாவேக்கா சார்பா அறிமுகப்படுத்தின அந்த புது செயலி என்ன, அதோடைய பயன்பாட்டு எப்படி இருக்க போது, விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு அரசியல் களத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடிதான் நிறைய கட்டளை போட்டிருந்தாரு. என்ன கட்சியில நடந்தாலும் அதை தலைமைக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாரும் கட்டளை போட்டிருந்தாரு. இந்த சமயத்துல இன்றைக்கு அவர் பனையூர்ல ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல தாவேக்கா சார்பா மை டிவிகே அப்படின்ற ஒரு ஆப்ப விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த ஆப்போடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, 2 கோடி குடும்பம் 2 கோடி உறுப்பினர்கள், அத ஒரு இலக்கா வச்சு குடும்பமா உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இந்த ஆப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது தாவேக்கா தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கை இருந்ததுன்னா, ஒரு லிங்க் அனுப்பிட்டு அந்த லிங்கை டச் பண்ணா உறுப்பினரா சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை தான் இது வரைக்கும் இருந்தது. இப்ப 2ஆம் கட்ட உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னு ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி அதுல உறுப்பினர்களை சேர்க்கிறத தாவேக்கா சார்பா முன்னெடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக ஒரு பக்கம் உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க. அவங்களோட இலக்கு 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றது. இப்ப தாவேக்கா சார்பா குடும்பமா உறுப்பினர்களை சேர்க்கணும்னு 2 கோடி குடும்பம் 2 கோடி உறுப்பினர்கள் அப்படின்ற ஒரு இலக்கோட இந்த ஆப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஆப்ப அறிமுகப்படுத்தின விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வீடு வீடா வீதி வீதியா மக்களை சந்திச்சு உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்தா அது மக்களுடைய வெற்றியாவும் இருக்கும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்துல அவர் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, 1967லயும் 1977லயும் புதுசா கட்சியை தொடங்கினவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி 2026ல புதுசா கட்சியை தொடங்கியிருக்க நாமும் ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, சுற்றுப்பயணம்னு மக்களோட மக்களாதான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழு, மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னதை தாவேக்கா சார்பா முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கான்செப்ட்னால ஒட்டுமொத்த குடும்பங்களையும் ஒன்று சேர்த்து இது ஒரு வெற்றி பேரணியா மாறும் அப்படின்னு ரொம்ப உறுதியா பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் 67 காலகட்டத்திலையும் 77 காலகட்டத்திலையும் புதுசா கட்சியை தொடங்கினவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப நாங்களும் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனா 1967ல அண்ணா அவர்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா அவர் பக்கம் சிறந்த பேச்சாளர்களும் சிறந்த திரைப்பட நடிகர்கள்னு அவர் பக்கம் ஒரு பலமான கூட்டணி இருந்தது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய திமுக சிந்தனைய திரைப்படங்கள் மூலமா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது ஒரு காரணமா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல பேச்சால எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவரா இருந்தாரு கருணாநிதி அவர்கள். அந்த சமயம் பெரியாருடைய சிந்தனை, அம்பேத்கருடைய சிந்தனை அதிகமா பரப்பப்பட்ட காலத்தினால இது திமுகவுடைய சிந்தனையோடு ஒற்றி போனதும், அப்ப காங்கிரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருந்ததுனாலும் அன்றைய காலகட்டத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா 1977ல எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமும் அவருக்கு பின்னாடி இருக்கிற 20 ஆண்டு காலம் அவருக்கு இருந்த அரசியல் அனுபவமும், அண்ணா மற்றும் கலைஞர் போன்ற அவங்க கூட இருந்து அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு எல்லாமே எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும். அதே சமயம் திரைப்படங்கள்ல இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. மக்கள் மத்தியில இவருக்கு நல்ல முகம், நல்ல ஒரு பலம் இருந்த காரணமா திமுகவில இருந்து வந்த பிறகு திமுகவில இருந்த சிலர் அப்படியே எம்ஜிஆர் பக்கம் வந்துட்டாங்க. இந்த ஒரு காரணத்தால அந்த சமயத்துல 1977ல எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்படி இருக்க விஜய் அவர்கள் இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு 2026 சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும், அந்த ஒப்பீடு கண்டிப்பா பலிக்குமா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்காரு. கட்சியை தொடங்கின உடனே தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. இது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் எப்படி சாதகமா அமையும்? ஏன்னா இவர் வயதிலும் சிறியவர். அதே மாதிரி கட்சியை தொடங்கி இன்னும் 2 ஆண்டுகள் கூட முழுசா ஆகல. அப்படி இருக்க ஓபிஎஸ், தேமுதிக, பிரேமலதா அப்படின்னு இவங்க எல்லாரும் அரசியல் அனுபவம் மிக்கவங்க. இவங்க எல்லாம் விஜய் பக்கம் போகிறது அப்படின்றது
தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்களோட சீக்கிரமா எப்படி ஒரு கூட்டணி வைக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் தான் சுத்தி இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. இப்படி இருக்க அவர் 2026ல நாங்க ஜெயிப்போம்னு சொல்றது கண்டிப்பா ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் கண்டிப்பா ஓட்டுகளை பிரிப்பாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்துல இருந்ததுக்கும் இந்த காலகட்டத்துல இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நிறைய சோசியல் மீடியாஸ் கிடையாது, ஆனா இங்க நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு. அந்த காலகட்டத்துல அவருக்கு பின்னாடி உற்சாகமான பேச்சாளர்கள் இருந்தாங்க, ஆனா விஜய் பக்கம் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க முன்வைக்கப்படுது. என்னதான் அவரு ஒரு தொழில்நுட்பம் ரீதியா ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.